அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய பிறை 25 ரமலான். இன்னும் 2 தினங்கள் லைலத்துல் கத்ர். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் குடும்பத்தோடு இபாதத்தை நிறைவாக செஞ்சுட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து நம்மளுக்கு ஈதுல் ஃபித்ருடைய தொழுகையும் இருக்குது இன்ஷா அல்லாஹ். இன்றைய தலைப்பு இஸ்லாமிய குடும்பம். அதனால நம்ம இந்த டாபிக் எடுக்கல, ஆனால் இப்போ நிறைவுக்கு இது வருது இஸ்லாமிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த இதில் அகராதியில் இந்த குடும்பம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு கோப்பு, இந்த மரம் வளர்ந்து ஒரு கோப்பு பிரான்ச், அது ஒரு கோப்பு மாதிரி தாய் தகப்பன் தாத்தா பாட்டி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இப்படி இருக்கிறது தான் குடும்பம். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அதை விளக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் நம்மளுடைய இதில் எப்படின்னு சொன்னாக்கா, அல்லாஹ் சொல்கிறான் சூரா அல் இம்ரானில் உங்களை படைச்சது சந்ததியில் உருவாக்குறதுக்காக. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆயத்து. இது சூரா அல் இம்ரானில் 34வது ஆயத்து. உங்களை படைச்சது அதுவும் பல பல வம்சங்களாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மெயினாக நம்ம மனுஷன் நீங்கள் படித்தது உற்பத்தி பண்ணுறதுக்கு, நம்மளுடைய வம்சத்தை இறக்கி வைக்கிறதுக்கு. அது பல பல வம்சங்கள். இப்போ நம்ம சீனர்கள் இருக்காங்க, இந்தியர்கள் இருக்கிறாங்க, மலாய்க்கா, அது பல பல வம்சங்களில் நம்ம அதை பார்க்கலாம். அதனால் அது அந்த மாதிரி வந்தால் தான் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய சந்ததிகள் உருவாகும். மேலும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம குடும்பம் ஆரம்பிக்கையில் இப்போ நம்ம ஒரு நிக்காவை மனம் புரிகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம அவங்களுக்குள்ள தகுதி, நம்மளுக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த மகரை நம்ம கொடுத்து அவங்களுக்கு நிக்கா செஞ்சுக்கிற வேண்டியது. அது முடிச்சு அந்த கணவன் மனைவி நல்ல விதமான முறையில் உபசரித்து, அது 3 விதங்கள் இருக்கு. தங்குறதுக்கு இடம் கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு பெண்ணை மணந்துட்டு வந்தாக்கா தங்குறதுக்கு இடம் கொடுக்கணும், கொடுத்துறதுக்கு ஆடை கொடுக்கணும், அவங்க சாப்பிட்றதுக்கு உணவு கொடுக்கணும். இதெல்லாம் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்கா, மென்மையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அவங்கள கண்ணியமான முறையில் நீங்கள் இப்போ நம்மளுக்கு வசதி இல்லாட்டாலும் நம்ம வசதிக்கு தக்கன எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிற வேண்டியது. அந்த 3 பொருள் ரொம்ப முக்கியம். இருக்கிறதுக்கு ஒரு இடம், ஆடைகள் நம்ம எடுத்து கொடுக்கணும். இது ஹக்கு, இது நஃப்கா அப்படிங்கிறது. மேலும் நம்ம பிள்ளைகள்லாம் நம்ம வர கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம பிள்ளைகளை பிள்ளைகளுக்குள்ள உணவு, பிள்ளைகளுக்குள்ள படிப்பு, இதெல்லாம் நம்ம செய்யணும். மேலும் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, சூரா அல் இஸ்ரால 32வது ஆயத்தில் என்ன சொல்கிறான்னு சொன்னாக்கா, எதுக்கு நான் இந்த ஹலாலான திருமணம் வச்சிருக்கேன்னாக்கா, அனாச்சாரத்தை நெருங்கிறாருங்க. அனாச்சாரம் நம்ம அழிச்சிடும். அனாச்சாரத்துக்கு நம்ம போனோம்னு சொன்னாக்கா நம்மளுடைய லைஃபே போயிடும். அது வயசானவங்க போனாங்கன்னா இன்னும் குட்டேஷராக போயிடும். அவங்களுக்கு நம்ம சொன்னோம்ல சொல்ற நகரம் அதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதனால நம்ம அந்த பார்டரை டச் பண்ணாம நம்ம ஹலாலான முறையில், அந்த காலத்தில் சொல்லுவாங்க தகுதி உள்ளவங்க 4 நிக்கா பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் நிஸ்பாண்டா அந்த அளவோடு பெர்சன்டேஜோடு நீங்கள் மூத்த மனைவிக்கு நீங்கள் 10 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தீங்கன்னா எல்லா மனைவிக்கும் நீங்கள் 10 கிலோ அரிசி வாங்கி. அந்த மாதிரி ஒரு காலங்கள் இருந்துச்சு. நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் 4 மனைவி வச்சு சிறப்பாக வாழ்ந்தாங்க. இன்னைக்கு தகுதிக்கு நம்மளுக்கு அந்த செலவு பொருளாதாரங்கள்லாம் சரியாக வராதனால ஒரு மனைவியோடு நம்ம இருந்துக்கிறோம். இதெல்லாம் அது சொல்லப்படுது. காரணம் என்னங்கன்னா, இந்த மாதிரி நம்ம செய்யலாம், போலிகாமி இருக்கு, மோனிகாமி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம இந்த மாதிரி குடும்ப விஷயங்கள்ல நம்ம அதே மாதிரி மனைவியை கணவர்களுக்கு என்னென்ன நம்ம உபசரிக்கணுமோ கரெக்டான முறை, அவங்க என்ன உணவு தேவைப்படுதோ. 2வது முக்கியமாக என்ன சொல்லப்படுறதுக்காக, கணவருடைய உத்தரவு இல்லாமல் யாரையும் உள்ள வர விடக்கூடாது. மனைவி மட்டும் இருக்காங்கன்னு சொன்னாங்க, கணவருடைய அவர் பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவர் சொந்த தம்பியா இருந்தா கூட அவர் இல்லாத நேரத்தில் உள்ள வர்றதுக்கு அனுமதி கிடையாது. அது 2வது அல்சாவுனாலிக்கு இடையில ஒரு இதில் சொன்னாங்க, அந்த பொருளையும் பாதுகாப்பு செய்யணும், கணவருடைய பொருளையும் பாதுகாப்பு செய்யணும், பிள்ளைகளையும் அமானா செய்யணும். அமானாங்கிறதுல அது வந்துச்சு இந்த தலைப்பு. அதனால இவ்வளவு நம்ம அதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளோ அழகா, அனாச்சாரத்தை நெருங்காதீர்கள், உன் வாழ்க்கையை அழிச்சிடும். கடைசியில் 0, நம்மளுக்கு ஒன்றுமே புண்ணியம் இல்லை நம்மளுக்கு. அப்போ நம்ம ஒரு
குடும்பத்தை உருவாக்க முடியாது, ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியாது. ரெண்டாவது குடும்பங்கிறது சமுதாயத்தோட தூண். எப்படி தொழுகை இஸ்லாத்துக்கு தூணா இருக்கோ, குடும்பங்கிறது சமுதாயத்தோட தூண். பைலிங் பண்றவங்கள பில்டிங் அந்த மாதிரி. அப்ப சமுதாயத்தோட குடும்பம் இல்லைன்னா எப்படி? இப்ப நம்ம குடும்ப தினம் கொண்டாடுறோம், குடும்பம் இல்லாம வந்தாங்கன்னா நம்ம கொண்டாட முடியுமா? இல்ல ஆம்பளையெல்லாம் இருக்கணும், அப்புறம் பொம்பளையெல்லாம் இருக்கணும், நல்லாவா இருக்கும் சார்? அதனால குடும்பம் அந்த அமைப்போட இருக்கு. அடுத்து உஸ்தாத் இல்லை சார். السلام عليكم ورحمة الله. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى: وعشروهن بالمعروف. صدق الله. எல்லையில்லா புகழெல்லாம் ஏகன் அல்லாஹ்வுக்கே. அந்த ஏக ரப்புல் ஆலமீனை உள்ளத்திலே உறுதியாக உண்மையாக நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து நடைகளிலும் அந்த ஏக இறைவனுக்கு அஞ்சி அடிவழிந்து கடமையாக்கி இவ்வுலகிலும் நிரந்தர வறுமையில் நாம் அடைத்தால் வெற்றி என்றைக்குமே நமக்கு துடிசலாம். இல்லற வாழ்க்கையின் நல்லற வாழ அழகிய முன்மாதிரி நம் உயிருக்கு முன்னிய கண்மணி ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீனுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அன்பு. அருமை சகோதரர்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு மிகச்சிறந்த நம்முடைய வாழ்விகளுக்கு ஒத்து போகின்ற ஒரு அற்புதமான தலைப்பை நம்முடைய அருமை சகோதரர் செய்து எடுத்து அதற்கான ஒரு அடித்தள விளக்கத்தை மிகச்சிறப்பாக அருள்மறை குர்ஆனுடைய வெளிச்சத்திலே நபிகளாருடைய வாழ்க்கையின் ஒளியிலே நமக்காக தந்திருக்கிறார். இஸ்லாமிய குடும்பம் பொதுவாக மனிதன் என்றாலே உடைய வாழ்க்கை குடும்பத்தோடு தான் இருக்க வேண்டும். மனிதன் வஹலக்னாக்கும் அஸ்வாஜா குர்ஆன் சொல்லும். இந்த குர்ஆன் சொல்கிறது, உங்களை நாம் ஜோடி ஜோடியாக இணையணையாக ஜதை ஜதையாக நாம் படைத்தோம். ஆக எந்த மனிதன் உலகத்திலே தனித்து வாழ முடியாது. அதனால்தான் இஸ்லாத்தை பொறுத்தவரை துறவரத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும். ரஹ்பானியத்து இஸ்லாம். இஸ்லாத்திலே துறவரமில்லை. மனைவி மக்களை மனமுடிக்காமல் கட்டிக்கொள்ளாமல் காடோ செடியை என்று போய் அங்கே தவம் இயற்றக்கூடிய அந்த செய்தியை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள. அதன் விலை ஒரு பொய்மை. அது மனிதனை ஒரு தனிப்பட்ட அவர் சொன்ன மாதிரி ஒரு அனாச்சாரத்தை கொண்டு வைத்துள்ளோம். ஒரு மனித இயற்கை என்பது ஒரு ஆண் பெண்ணோடு, ஒரு பெண் ஆணோடு, அது முறையான திருமண உறவோடு. மனிதன் என்றாலே அவன் ஒரு சமூக பிராணி என்று சொல்வார்கள். மனிதன் ஒரு சமூக சோசியல் அனிமல்ஸ். இதை பொருள் கூட்டமாக குடும்பமாக. அதனால்தான் இஸ்லாத்தை பொறுத்தவரை எந்த ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தனித்து வாழக்கூடாது, வாழ முடியாது. நபிகளா சொன்னார்கள், திருமணம் முடிக்காது வாழ்பவன் திருமணம் முடித்து அந்த திருமணத்தின் மூலம் எவ்வளவு பிரச்சனை வந்தால் கூட சமாளித்து இருக்கின்றாரே அவனுடைய அமல்களுக்கு இவன் வர முடியாது சொல்வார்கள். திருமணம் முடிக்காமல் தனியாக நம்ம இருக்கிறோம், நாம் சுதந்திரமா இருக்கலாம், நம்ம இல்லை, அதல்ல, அந்த உண்மை அல்ல, அது வரவே வராது. திருமணம் தான் நிம்மதியை தரும். சொல்லும், வஜஅல பைனக்கும் மவத்தத வரஹ்மா. பெண்ணை, ஒரு மனைவியை இந்த ஆண்களில் வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களில் இருந்து உங்களுடைய மனைவியரை, உங்களுடைய பெண்ணை, உங்களுக்கான பெண்ணை நான் படைத்தோம். பெண் என்பவள் யாரோ அல்ல, உங்களின் ஒரு பகுதி. அதனால அந்த பெண் எதற்காக நோக்கம் என்ன? வஜஅல பைனக்கும் மவத்தத வரஹ்மா, உங்களுக்கு இடையே அன்பு சார்ந்த அன்பையும் இன்பத்தையும் காதலையும் நிறைவி நிம்மதியை நோக்குதான் மனித லட்சியம். அதாவது இஸ்லாத்தை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கையிலே மிகுந்த ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை மட்டுமல்ல, ரொம்ப ஆர்வம் ஊட்டுகிறது. குர்ஆன் ஒரு இடத்துல சொல்லி காட்டும், ஃபன்குஹு மா தாபலக்கு மினன் நிசான்னு சொல்லிவிட்டு சொல்லும், பெண்களிலே உங்களுடைய மனம் விரும்புகின்றவர்களை, விரும்பியவர்களை
திருமணத்திற்கு அடிப்படையும் மன விருப்பம். நம்ம பிள்ளைகள் மன விருப்பத்தோடு தான் அந்த பிள்ளைகளுக்கு நான் திருமணம் செய்து வைக்க வேண்டுமே தவிர நீங்கள் விரும்பியபடி நிர்பந்தித்தோ கட்டாயப்படுத்தியோ வைக்கின்ற திருமணம் செல்லாம். இந்த வாழ்க்கை என்பது மனசு சம்பந்தப்பட்டு, உடல் ரீதியாக அந்த உணர்வுகள் இருந்தாலும் கூட மனசு சம்பந்தப்பட்டு. அதாவது குர்ஆன் சொல்லும் மா தாபலக்கும் மினன் நிசா, ஆண்களும் பெண்களும் யாராக இருந்தாலும் மன விருப்பத்திற்குரியவர்கள் நீங்கள் மனதில். இன்னொருத்த சொல்லும் வான்கிஹு அயாமா மின்கும், உங்களில் எவருக்கு மனைவி இல்லையோ கணவன் இல்லையோ அவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள். திருமணம் செய்யுங்கள் என்பது ஒரு விஷயம். திருமணம் செய்து வையுங்கள், பெற்றோர்களே நீங்க திருமணம் செய்து வையுங்கள், அந்த ஜமாத்தார்கள் நீங்க திருமணம் செய்து வையுங்கள், உறவினர்களை நண்பர்களை நீங்கள் அவளை விட்டுறாங்க, திருமணம் எல்லாம் விட்டுறாங்க. ஆடோ மாடோ போல என்ன செய்யக்கூடாது, விட்டுக்கூடாது. கோயில் மாடு போல சில பேர் விட்டுருவாங்க. அவன் வாழ்க்கை கிடைச்சது உண்மையில திருமணம் பாருங்க. ஆனா சில பேருக்கு என்ன செய்ய திருமணத்தின் நாட்டம் இருக்காது, அவருடைய நிலை அதை விட்டுறணும். அவனை யாரும் வற்புறுத்தக்கூடாது, அவனை வற்புறுத்தக்கூடாது. சில பேர் இருக்காங்க திருமணம் சிலருக்கு வாஜிபு, சிலருக்கு சுன்னத்து, சிலருக்கு ஹராம். எவன் தன்னுடைய மனைவியோடு குடும்ப வாழ்க்கை நடத்த முடியவில்லையோ, அதற்கான வலிமையும் ஆற்றலும் வீரியம் இல்லையோ, அவன் திருமணம் முடிக்கிறது ஹராமாகிவிட்டது. வாழ்க்கை அநியாயமாக செய்துவிடும், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை போய்விடும். இப்ப நீ விளைவு என்ன தெரியுமா? ஆனா இப்பெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் என்ன செய்யறாங்க, அவங்க என்ன நிரூபிக்கணும், ஒரு டெஸ்ட் எடுக்க வேண்டும். இது பல பெண்கள் ஏமாற்றி படத்தை காட்டி காரணம் அநியாயமாக சில பெற்றோர்கள் கூட தன்னுடைய பிள்ளைகளை பலியாக்கி இருக்கிறார்கள். பணத்துக்கு, வசதிக்கு, வாய்ப்புக்கு, செல்வாக்கு. சிந்திச்சுப்பாங்க. அதான் குடும்பம், மனித குலத்திற்கு குடும்பம் இருக்கிறது. எல்லா மதங்களிலும் குடும்பத்தை வரவேற்கிறது. ஆனால் இஸ்லாமிய குடும்பம் ஒரு தனித்துவம். இஸ்லாமிய குடும்பத்தை பொறுத்தவரை இந்த குடும்ப வாழ்க்கை அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பரக்கத்தையும் பாதுகாப்பையும் கிடைத்தது. குடும்ப வாழ்க்கை என்பது என்ன பொருள்? சும்மா சந்தோஷமா இருந்துட்டு போறதல்ல, சந்ததிகளை பெருக்கிக் கொண்டு போவதல்ல, குழந்தை குட்டிகளை பற்றி பெற்றுட்டு போறதல்ல. என்ன வரும்? அந்த குடும்ப வாழ்க்கை என்பது மன அமைதி மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் தேடித்தரும். அதான் இஸ்லாமிய குடும்பத்தின் அடிப்படை என்னவென்றால், அதனாலதான் இஸ்லாமிய குடும்பம் உலகத்திற்கான அழகிய முன்மாதிரி குடும்பமாக இருக்கிறது. இதுல ரொம்ப யாருக்கு? 2 பேருக்கு ரொம்ப பொறுப்பு இருக்கிறது. கணவனுக்கும் மனைவி. கணவன் நினைத்தால் மட்டும் முடியாது, மனைவி நினைத்தால் மட்டும் முடியாது. 2 பேரும் செய்யணும் நினைக்கிறோம். நம்ம இதை விட்டு கொடுத்து வாழ்வோம். கணவன் யாரோ நான் யாரோ கல்யாணத்து மூலம் நம்ம ஒன்று சேர்ந்துட்டோம், என்னத்துக்கு ஒட்டி விட்டு பிரச்சனை என்னத்துக்கு நமக்கு என்னத்துக்கு? நம்ம பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம நிம்மதியா போ. நிம்மதிதான் வாழ்க்கை. சும்மா உணவும் உடையும் இடமும் கொடுப்பது மட்டுமல்ல, எங்க போனாலும் கிடைச்சு விடும் நிம்மதி, சந்தோஷம், மன அமைதி. இஸ்லாத்தினுடைய குடும்ப வாழ்க்கையின் லட்சியமே, நோக்கமே அல்லாஹ்வுடைய திருப்தி. இவருடைய வாழ்க்கை 2 பேருடைய இணைபிரியாத அந்த இணையற்ற வாழ்க்கையின் மூலமாக இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெறுவது. எந்த வீட்டிலே தேவையற்ற சர்ச்சைகள் ஏற்படுகிறதோ அந்த வீட்டில் பரக்கத்து ஈடுபடுகின்றது. பரக்கத்து போய் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு, புருஷன் கொண்டாடி சண்டை போட்டு நச்சரிச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு என்ன செய்யறோம்? பரக்கத்து அல்லாஹ் ரஹ்மத்துடைய மலக்கள் வரைய மாட்டார்கள். ரஹ்மத்துடைய மலக்குகள் உள்ளே நுழைய மாட்டார்கள். ரஹ்மத்துடைய மலக்குகள் என்பவர்கள் ரஹ்மத்து அந்த பரக்கத்தை சுமந்து கொண்டு உங்கள் மேல பொழிய போறாங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன செய்யணும்? லைலத்திற்கு மறைக்கப்பட்டதுக்கான 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு காரணம் தெரியுமா உங்களுக்கு? லைலத்திற்கு என்னன்னா அல்லாஹ் அறிவிச்சுதான் சொல்ல ரசூலுல்லாஹ் வர்றாங்க, 2 பேர் என்ன செய்யறாங்க? மஸ்ஜித் நபவிக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இயற்கை. இன்னைக்கு சண்டை நடக்குது எல்லா இடத்துலையும், அரபிஷேல் நடக்குது எல்லா இடத்துலையும். என்ன ரசூலுல்லாஹ் விளக்கி விட்டாங்க. என்ன பண்றது? தட்டி விட்டோம்னா கடைசியில விஷயம் சொன்னாங்க. இரவு பற்றி நசீது நான் சொல்ல வந்து அதான் எனக்கு அறிவிச்சேன். இப்ப எனக்கே நஞ்சிருச்சு, மறந்து போயிடுச்சு. அது ஒரு வீக்கு நல்லதுதான். அதே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இதுவும் நல்லதுதான். இதுதான் தெரிஞ்ச பிறகு என்ன ஆயிடுச்சு? அன்னைக்கு ஒரு நாள் நம்ம போதும், நம்ம எவ்வளவு காலம் வாழ்ந்த போதும், 60 வயசு 70 வயசு. ஒரு நாள் ராத்திரி அமல் செஞ்சுட்டா இத்தனை ஆண்டுகள், 83 வருஷம். அபிகடா சொன்னார்கள். அப்பதான் சொல்லி காட்டுறாங்க. சரி பரவாயில்ல, அல்லாஹ் நன்மைக்காச்சு. அவன் தான் போட்டான், அவனே நினைச்சுட்டான், எடுத்துக்கிட்டான். சொல்லி சொன்னார்கள், லைலத்துல் கத்ர் இரவு ரமதானின் பிந்திய 10 நாட்களின் ஒற்றைப்படை நாட்களில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள்.
பாருங்க, எவ்வளவு ஒரு பாக்கியம் வாய்ந்துட்டு அந்த ஒரு பையன் கிடைக்க இருந்தது. இந்த 2 பேரும் சண்டை போட்டுறதாயிருச்சு. இதே ஒவ்வொரு நாளும் வீட்டில் புருஷன் கொண்டாடி வீடு நரகமா இருந்துச்சுதா? என்ன சொல்லுங்க அப்போ? அட, வீட்டினுடைய பொறுப்பு மனைவிக்கு இருக்கிறது. வெளியில் இந்த தேடி தருவது கணவனுக்கு. கணவன் தேடி தராவிட்டால் மனைவி மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, வளமாக, நில நகை நெட்டி எல்லாம் கொண்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நன்றி இருக்கு. கணவன் அப்படி இப்படித்தான் இருப்பாங்க, கண்டுக்கிற கூடாது சில விஷயங்கள். இனி பார்க்கணும், இஸ்லாமிய குடும்பம் இருக்கு, அது வெறுமனை சந்தோஷத்துக்காக, இன்பத்தை அனுபவிப்பதற்காக அதுக்கப்பட்டது. சந்ததிகள் என்ன வதவதல் பித்து போடுறதுல சந்ததிகள் சாலிகான பிள்ளைகளாக உருவாக்குவது கட்டாயம். வீட்டில் என்ன செய்யணும்? குர்ஆனை ஓதணும், அங்க தொழுகை இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நவ்விரு புயூத்தக்கும் பிஸ்ஸலாவ திலாவத்தில் குர்ஆன். உங்களுடைய வீட்டில் நீங்க என்ன செய்யுங்க? தொழுகையின் மூலமாக வீட்டை வெளிச்சமாக்குங்க. குர்ஆனை ஓதுவதன் மூலமாக வீட்டை வெளிச்சமாக்குங்க. பார்த்தீங்களா? சும்மா வெளிச்சம் 100 பல்பு, அந்த பல்பு, இந்த வழக்கு, கலர்கிற வழக்கு, அது மட்டும் வெளிச்சம். உண்மையான ஒளி என்பது அங்கே தொழுகை இருக்க வேண்டும். அதை போல குர்ஆன், திருக்குர்ஆன், அல்லாஹ்வுடைய பரிசுத்த கலாம் புறப்படும். கலாம் ஒரு குடும்பத்தினுடைய மலக்கு, ரஹமத்துடைய மலக்குகள் வருவார்கள். சில பேர் காட்சி கொண்டா கொண்டுவாங்க, மறக்கத்தே இருக்கும். சில கணவர்கள் கொண்டா கொண்டு கொடுப்பான், கையில் கொடுப்பான். என்ன அது போய் பாருங்க, 10 என்ன காரணம் சொல்லுங்கள் பாருங்க. எந்த வீட்டில் இல்லை பற்றவில்லைன்னா அல்லாஹ் பத்த வச்சிருவான். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹ் வீட்டில் அவங்க மனைவி வீட்டு எப்படி கஷ்டப்பட்டாங்க, வறுமையில் வந்தாங்களே. என்ன செய்வாங்க? ஏதாவது கேட்டால் இல்லைன்னு சொல்லே வராது பெரும்பாலும். யாரோ ஒரு முசாஃபிர், ஒரு ஏழை வந்துட்டாரு, ரசூலுல்லாஹ் இது வீட்டில் எதிர்க்கான்னு போய் கேட்டு வாங்கிடுவாங்க. அம்மா சொல்லி வருவாங்க, என்னுடைய அன்பு ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லுங்கள், அவருக்கு பயன்படாத உப்பும் வெறும் தண்ணி தான் இங்கே இருக்கு. இல்லைன்னு சொல்லவில்லை. என்ன சொல்றாங்க? இருக்கு. எது இருக்கு? உப்பு இருக்கு. வீட்டில் கொஞ்சம் உப்பு இருக்குல்ல, அப்பெல்லாம் தண்ணி. நீங்க சிந்திச்சு பாருங்கள். இப்போ வாழ்க்கையில் அவள் கஷ்டப்பட்டு, வறுமை வயப்பட்டு, கடன் கூட இல்லாமல் இருந்தாலும் கூட அவங்க வார்த்தைகள் என்ன வரல? இல்லை என்று சொல்லே வருது. அப்போ அந்த வாழ்க்கையில் அதில் நிம்மதி இருக்குது. இன்னைக்கெல்லாம் எவ்வளவோ வருது, அந்த குற்றாத கணவர் கஷ்டப்பட்டு 24 ரூபாப்புல அம்பா ஜாம்னு சொல்லி எல்லாம் கஷ்டப்பட்டு இது பற்றி என்ன செய்யறாரு, கடைசி என்ன செய்யல. அதே போல கணவனை ரொம்ப நிம்மதியா வச்சுக்கணும். உங்களுடைய அதிகாரத்தையும் அகந்தையும் ஆணவத்தையும் கணவன்கிட்ட நீ காட்டக்கூடாது. உங்க திமிரெல்லாம் என்ன செய்யணும்? உங்க வீட்டோடு வச்சுக்கணும். நீ கட்டி கொடுக்க நீ வந்திருக்கீங்க சொல்றாங்க. எந்த வீட்டிலே கணவனின் சப்தத்தை விட மனைவியின் சப்தம் உரத்து கேட்கிறதோ, இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. எந்த வீட்டில் கணவனின் சப்தத்தை விட மனைவியினுடைய சப்தம் உரத்து ஓங்கி கேட்கிறதோ, அங்கே மகிழ்ச்சியின் கதவுகள் அடைக்கப்படுகிறது. கணவன் நீங்க அடிமையா கிடக்க வேணாம். கணவன் கொஞ்சம் கேளுங்க. கணவன் கண், அவன் கணவன் கண் பிளஸ் அவன். அந்த கண்ணுக்கு அதை எப்படி கண்கு இமை போல நீங்கள் கணவனுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் புண்ணாக்க கூடாது. கண்ணை கணவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சொல்லி பார்க்கலாம். ஒரு வீட்டினுடைய நிம்மதியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் இஸ்லாமிய குடும்பத்தினுடைய அழகும் பெண்ணிட்டுதான். அத ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அத்துனியா மத்தா வகைரு மத்தா ஐயா அல் மர்அத்துன் சாலிஹா. துனியா உலகமே ஒரு இன்பம் அனுபவிக்கின்ற ஒரு பூமி. இதுல ரொம்ப சிறந்த ஒரு கண்ணியமான இன்பம் மர்அத்துன் சாலிஹா, நல்ல சாலிகான ஒரு பெண் மனைவிதான். அவங்க ஒன்று உணர்வு அவங்க எப்படி வந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க, நீ எப்படி போக போறாங்க, இப்ப இருக்கிறத பொறுத்து தான் அடுக்கிறீங்க. இப்ப இருக்குன்னு நினைக்காது. நீங்க எப்படி வந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க, இப்ப நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்புறம் அப்ப என்ன செய்வீங்க, இல்லாட்டி வேற மாதிரி போயிடுவீங்க. எல்லாமே வாழ்க்கை எல்லாம் ஒரு 30 ஆண்டுகள் தான். உயர்வும் தாழ்வும் உச்சாணியும் கீழும் 30 ஆண்டுகளுக்கு மேலால் யாரும் ஆக ஓடிடுவோம்.
இஸ்லாத்தை பொறுத்தவரை தான். எதுக்கு இந்த 5 நேரம் நீங்க தொழுகை கடமையாகிறது? குர்ஆன் நீங்க ஓத சொல்லுது, திக்ர் செய்ய சொல்லுது. உங்க குடும்பம் சந்தோஷமா, உங்க பிள்ளைகள் இருந்தாங்க, நல்ல சந்ததிகள் இந்த சமூகத்திற்கு கிடைக்க, நாட்டிற்கு கிடைக்க. இந்த கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கு. நபிகளாரை விட ஒரு சிறந்த அழகிய குடும்பவியலாளர், நல்லறிவாளர் உலகத்தில் இருக்கிறதா? ஒரு அழகிய முன்மாதிரி. உலகத்திலே நபி ஈசாவை பார்க்க முடியாது. ஒரு குடும்பத்தையே அவர் கல்யாணம் பண்ணல. அவரு நபி மூசாவை பார்க்க முடியாது. எந்த விஷயத்துக்கு? இல்ல, வியாபாரத்தில் அவருக்கு இல்லை. ஆனால் திருமண வாழ்விலும், வியாபாரத்திலும், ஆட்சியிலும், அதிகாரத்திலும், அரசியலிலும் ஒரு நிறைவான ஒரு மனிதராக நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குடும்பத்தின் மிகச்சிறந்த தலைவராக, தன் மனைவிக்கு சிறந்த கணவனாக, தன் பிள்ளைகளுக்கு சிறந்த தந்தையாக, எவ்வளவு அற்புதம்! தன் பேர பிள்ளைகளுக்கு சிறந்த பாட்டனாக, தன் அன்பு தோழர்களுக்கு உண்மையான தோழராக. நீங்க எதை எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள பெருமை, நமக்குள்ள பேசிக் கொள்வதல்ல சத்தியம். உலகிற்கு முன்னாலே வரலாறு என்ற பெயராலே, சரித்திரம் என்ற பெயராலே உலகிற்கு முன்னாலே விரித்து வைக்கப்பட்டிருக்கிற செய்திகள். ஒரு முஸ்லீம் குடும்பத்திலிருந்து இஸ்லாம் எதிர்பார்க்கிறார், ஒரு முஸ்லீம் சமுதாயத்திலிருந்து மற்றவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எப்படி இருக்கிறது? எல்லாம் இருக்கிறது. குடும்பத்திலே நிம்மதி இருக்கிறதா? கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இருக்கிறதா? கணவன் மனைவிக்கு சந்தோஷம் இருக்கிறதா? ஒருங்கிணைந்த உறவுகள் இருக்கிறதா? உண்மை அன்பு இருக்கிறதா? பாச பரிமாற்றங்கள், காதல், அன்புகள் எல்லாம் இல்ல. வயசுக்கு வந்தாலே கிட்ட கணவனை விட மாட்டீங்க நீங்க. அப்ப அவர் எங்க போவாரு? பாருங்க, ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்து ஒரு குழந்தை பார்த்தா கிட்ட வந்து படுக்கா, தனியா போய் படுத்துக்கிட்டு சொல்லிடுறீங்க. எங்கம்மா போவாரு அவரு? அப்புறம் குத்து படைன்னு சொல்லக்கூடாது. உலகத்தில் நீங்கள் தான் பெண் என்பதல்ல, உலகத்தில் யாராலும் இருக்கிறார், கண்ணியர்கள் இல்லையா? சொன்னார்ல 3 நாள்லாம் ஒரு பாட்டு. ஏன் அத்தா ஒன்றும் பண்ணலையாமா? சொல், அந்த சாதனை சொல்லு. பாட்டாரு கூடி குறிப்பு கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப பாட்டை போட்டு சொல்றீங்க, கொஞ்சம் எழுத்தாப்புல இருக்க. அவருக்கு கண்ணுக்கு உங்களுக்கு தெரியலையா? அவரை நான் என்ன அவருடைய சிறப்பு செய்ய பாரு. பாட்டை கூட்ட கதையா இருக்கட்டுங்க. நம்ம தந்தையுடைய திறமை என்ன, சக்தி என்ன, வீரியம் என்ன, வேகம் என்ன, விவேகம் என்ன, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது செல்லம். ஏமா அடுத்து நீங்க பண்ண போறது அதையும் சொல்லி காட்டுங்க. உண்மை நான் தமாஸ் பண்ணுறேன். மனித, அதாவது ஆண்களின் இயல்புகள் இதுக்கு அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு மட்டும் மாதா மசுனா சுலாசன் ஏன் சொன்னா சொல்லுங்க, பெண்கள் சொல்லியே ஆண்களுடைய புத்தி அப்படி அழகிய மனைமூர்த்தி இருந்தா கூட இன்னொரு பெண்ணை பார்க்கின்ற போது இயல்பாகவே சபலங்கள் ஏற்படும். இயற்கை, இது தபியத்து, நேச்சுரல். இஸ்லாம் வந்து சும்மா சொல்லல. சில மதத்தில், கிறிஸ்தவ மதத்துக்கு போகிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் நினைச்சுக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது கிறிஸ்தவத்தை சொல்றாரு, பாதிரியார் ஃபாதர் நினைச்சக்கூடாது, போப்பு கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏடா அவருக்கு ஆசை இருக்காதா? அதன் விளைவு என்ன செய்யுது? அவங்களுடைய ஆசிரமங்களில், இன்ன பிறகு சர்ச்சைகளில் எல்லாம் அசிங்கங்கள் நடப்பதற்கு அடிப்படை காரணமே இல்ல மதவாதிகள். இந்த மதத்தை பிரச்சாரம் பண்ண அவங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். மற்றவங்களோட யாருக்கும் பாருங்க சொல்லு பாருங்க, சொல்லுங்க சொல்லுங்க. அதனாலதான் என்ன செஞ்சு ஒரு 71 வருஷத்துக்கு முன்னாலேயே இது வந்துச்சு. பகிரம் வந்தது. 72% உலகளாவி அளவில் வாழ்ந்த ஃபாதர்கள், பாதிரியார்கள் ஒரு கடிதம் எழுதுறாங்க. போப்பே அவர்தான் வாடிகன் ரோமன் கத்தோலிக்க அவர்தான் சீஃப். எங்களை திருமணம் செய்து கொள்ள அனுமதி. ஆகிய கருத்தினுடைய இது சத்தியம். நம்ம பேச வந்துருக்கு, பேப்பர்ல எல்லாம் இருக்கு. யார் சொல்றது? சாமி, அதாவது பாதிரியார்கள், ஃபாதர் சொல்றாங்க. என்ன செய்யுங்க? அதே போல கன்னியாஸ்திரிகள் என்ன செய்யலாம்? அவங்களும் சொல்றாங்க. விளைவுகள் என்ன? நெருப்பையும் பஞ்சியும் பக்கம் பக்கம் வந்தா பத்தாம என்ன செய்யுது? யார்ட்டு நீங்க போலித்தனம் பண்றீர்கள்? அதை உங்க ஜீசஸ் வந்து கல்யாணம் பண்ணலதான், மறுபடியும் வந்த போற என்ன செய்வாரு? கல்யாணம் என்ன செய்வாரு? வண்ணத்தை போறாரு, 4 கல்யாணம் பண்ணுவார். தெரியுமா உங்களுக்கு? இயற்கைக்கு எதிராக எவன் நடந்தாலும் நிற்காது. கிறிஸ்தவ மடாலயங்களிலும் சர்ச்சைகளிலும் இன்னபிற நர்சரிகளிலும் எவ்வளவு அவலங்கள், அசிங்கங்கள், இந்த ஹோமோசெக்சுவல் எங்க அதிகம் கேட்டு பாருங்கள். இது நம்ம இல்ல, அப்படி என்ன செய்யும்? தத்ரூபமா என்ன செய்யறாங்க? வந்திருக்கு
இல்லை சூது இருக்கட்டும். இதில் இன்னைக்கு இது உலகத்தில் உலக அரங்கில் இதுக்கு அடிங்கு என்ன நிலையை பார்த்தீங்களா? அப்போ திருமணம் முடிச்சு கொடுப்பா, முடிஞ்சா 1 2 3 நாள் ஒன்று போதும், அதுக்கு மேலே நான் முடியாது. நம்ம என்ன அத்தாவா இல்லை அப்படி போய்கிட்டு இருக்குது. லண்டன்லேயும் பிலிப்பைன்ஸ்லேயும் அதான் கிளம்பி வேணாம். நாம் யார் எதிர்ப்பதை விட்டு போட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. அட உன்னையே ஒழுங்காக வச்சு உன்னை வாழத்துக்கு உனக்கு எதுக்கு அடித்து எதுக்கு கேட்பாங்க. நான் சொல்லுறேன், இஸ்லாத்துடையது நபிமார்கள் எல்லாம் பல மனைவிகள். ஹஜ்ரத் அப்துல் கார் ஜீலானி அவங்களுக்கு 4 மனைவிகள், 48 பிள்ளைகளுக்கு. அவர்கள் ஆன்மீக ஞானி. என்ன ஆன்மீகம் குறைஞ்சி வச்சு உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அட உன்னுடைய அதுக்காக ரஜினிஷ் மாதிரி பெற முடியாது. ரஜினிஷ் ஒருத்தரா தெரியுமா? யோசுவா. அது வந்து போய் தரமா நித்யானந்த மாதிரி போகணுமா? பிரமானந்த மாதிரி போகணுமா? என்ன காரணம் சொல்லுங்க. இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? வெளியில என்ன செய்வாங்க? திருமணம் செய்யக்கூடாது, மன வாழ்க்கை என்றாலே இல்லறமே கூடாது. காவி தரித்து கடுந்தோம் இயற்றி கானகம் சென்று போனால் தான் வாழ்க்கை. அப்பதான் என்ன செய்யும்? நித்திய தேவனை அடைய முடியும், ஜீவனை பெற முடியும். இந்த போரித்தனங்கெல்லாம் என்ன செய்யும்? இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார். குர்ஆன் ரொம்ப அழகா சொல்லும், வாஷி மனைவிகளை கணவர்களுக்கு இன்பமா சந்தோஷமா வாழ்க்கை. அவர் உங்களுக்கான விளைநிலம் நிசாவுக்கும் ஹர்சுல்லுக்கும் ஃபௌத்து ஹர்ஸக்கும் அன்னாஷைத்தும். அது பெண்களுக்கான உங்களுடைய விளைநிலம். விளைநிலத்தில் என்ன செய்யுங்கள்? விளையாடுங்கள். குர்ஆன் உண்மை. அதனால தான் இன்னைக்கு நிகழ்ச்சி லேசா நினைக்காதீங்க. இன்றைய தலைப்பு இருக்கிறது வாழ்வியலோடு சமம் இஸ்லாத்துக்கு. அதனால தான் உலகத்தில் ஆட்சிப்படைங்க 1450 ஆண்டுக்கு முன்னாலே குடும்பம் என்றாலே என்ன வந்து இல்லாமல் தான்வீடித்தனமாக யார் வேண்டாலும் யார் உடைய கொண்டு போகலாம், யாரை என்ன செய்யலாம் வச்சு கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு சமூகத்தை, ஒரு குடும்பத்தின் கட்டுக்கோப்புகளை கொண்டு விட்ட ஒரு மார்க்கம் இந்த நபிகளா எல்லாம் சமூகத்திலே. அதனால பழையதை சொல்றேன். அதனால என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த புரிந்துள்ளுங்கள். இஸ்லாம் ஒரு அழகிய குடும்ப வாழ்க்கை தந்திருக்கிறது. இந்த வாழ்க்கை கணவன் மனைவியை நேசித்தல், மனைவி கணவனை நேசித்தல். உங்களில் சிறந்தவன் யார் தெரியுமா? ஹைருக்கும் அகதி. உங்கள் மனைவிக்கு எவன் நல்லவனோ அவன் தான் உங்களில் சிறந்தவன். மனைவி நல்லவனா, மனைவிட்டு உண்மையா இருக்கு, மனைவிட்டு நேர்மையாக இருக்கு. கஷ்டம்தான், இருந்தாலும் இருக்கணும். அதனால்தான் இனி அன்பர்களே, இந்த வாழ்க்கை கொஞ்ச கால வாழ போகிறோம். 60 ஆண்டுகளோ 70 ஆண்டுகளோ 80 ஆண்டுகளோ. நம்மத்தின் மகாதீரா சித்தி அஸ்மாவத்தும் தான் நம்ம வாழ்க்கை எப்போ முடியும் என்று நமக்கு தெரியும். வாழ்கின்ற காலத்திலே நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு சண்டை போறதுக்கு உங்க அப்பா அம்மா உங்களை 2 கட்டி வைக்கல. வாக்குவாதம் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி உங்க வாப்பா அம்மா உங்களை கொண்டு சேர்ந்து ஒன்னா போய் சண்டை போட்டு வாக்குவாதம் பண்றீங்க. நீங்க வாழ்வதற்காக இது இருக்கு இல்லையோ, நிம்மதியா வாழ, சந்தோஷமா வாழ. ஒரு காலத்தில் ரொம்ப அப்படி அதையும் நீ ஏற்றுக்கணும். அதே போல கணவனுடைய சம்பாத்தியத்தை மனைவி கவனிக்கணும். ஹலாலான வழியில் இவர் கொண்டு வருகிறார் என்று பார்க்க வேண்டும். ஹராமான அந்த சம்பாத்தியம் தான் தூக்கி எரிஞ்சு விட வேண்டும். அது உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய உறவுகளை பாதிக்கும். அல்லாஹ்வுடைய திருத்த நீவர்கள் என் யாராலும் அது வாக்கி வந்து கொண்டு இருப்பதான் இங்கே வந்த உடனே சொன்னார் இந்த தலைப்பு. அதனால இஸ்லாத்தினுடைய பார்வை ஒரு அற்புதமான ஒரு அழகிய உலகத்துக்கு மிகச்சிறந்த ஒரு குடும்ப வாழ்வியல் திட்டத்தை எல்லாத்தையும் போல இஸ்லாம் தந்தது. முஸ்லிம் சமுதாயம் புரிய வேண்டும். அருமை சகோதரே பல முறை சொல்லித்தரேன். தொடக்கத்தில் அதை வச்சு தான் பேசி வரணும் இல்லை. ஒவ்வொரு அந்த ஆயத்தினுடைய அந்த அத்தியாயம் சூறா நோக்கி என்ன செய்யணும்? வாழ்க்கை வாழ அபுல்லாவின் அப்படிப்பட்ட வாழ்வியல் வாழ்கின்ற பேச்சை நம் அனைவருக்கும் சொல்வார். விட்டுக் கொடுப்பவர், விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை, கெட்டுப் போகின்றவர்கள் விட்டுக் கொடுப்பார். இதுதான் உத்தரவு. விட்டுக் கொடுக்கிறார்கள். விழிகளை யார் யாருக்கு விட்டுக் கொடுக்கிறோம்? உங்களுடைய அன்பு மனைவிக்காக நீ விட்டுக் கொடுக்க கூடாதா? உங்களுடைய அருமை கணவருக்காக நீ விட்டுக் கொடுக்க கூடாதா? விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை, கெட்டுப் போகின்றவர்கள் விட்டுக் கொடுப்பார். அண்ணனுடைய வாழ்க்கை விட்டுக் கொடுத்த வாழ்க்கை.
அண்ணனுடைய அருமை வாழ்க்கை, துணைவியுடைய வாழ்க்கையை விட்டுக் கொடுத்ததாக அப்படிதாலுமே அப்படி உன்னதமான வாழ்க்கை வாழ்கின்ற வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தருவார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா அதாவது برحمتك يا ارحم الراحمين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم. السلام عليكم ورحمة الله.